தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 1/2 கிலோ, ராகி மாவு 100 கிராம், அண்டை வெல்லம், தேங்காய் துருவல், பால், எள், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு பால் வச்சுக்குவோம். பால் நல்லா சூடாகட்டும். பால் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப மாவு போட்டு கிளறிக்கலாம். பால் நல்லா காஞ்சி நம்ம மாவு போட்டு நல்லா கிளறிட்டோம். மாவு நல்லா பதமா வந்துருச்சு. நம்ம தண்ணி ஊற்றி பிணையலாம், இருந்தாலும் பால் ஊற்றி பிணைஞ்சா நல்லா சுவையா இருக்கும். அதுக்காக நான் பால் ஊற்றி பிணைஞ்சிருக்கேன். இப்போ இது சூடு ஆறட்டும். வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்ப நம்ம உருண்டை ஊட்டிக்கலாம். நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து உள்ளங்கையில வச்சு நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ உருட்டிக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். நாம எடுத்து வச்சிருந்த மாவுல பால் ஊற்றி பாதி கிளறி உருண்டையை பிடிச்சி வச்சிருக்கோம். இன்னும் மீதி மாவை நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கணும். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். கூடவே கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயப்பிலை, பச்சை மிளகாய், கற்பனை வெங்காயம், மல்லித்தழை. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நீளமா வணங்கணுங்கிற வேண்டியது இல்லை. கண்ணாடி பதம் வரைக்கும் வந்தா போதும். கூடவே கொஞ்சம் எள்ளு, கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்ப தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம மாவை போட்டுக்கலாம். மாவு போட்டதுக்கு அப்புறம் அடி பிடிக்காம நல்லா கிண்டி விடுங்க. 1 கப்பு மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். அப்பதான் இறுக்கம் இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கும்.
மாவு நல்லா சூடு ஆறட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாவு ஆறுனதுக்கு அப்புறம் கொழக்கட்டை பிடிச்சிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நம்ம துரி வச்சிருக்க தேங்காயை இதில் போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயை நெய்யில் வறுத்து போட்டால் நல்லா கொழக்கட்டை மணமாக இருக்கும். இந்த ஈரப்பதமெல்லாம் போயிடும். அதனால நம்ம நெய்யில் தேங்காயை வணக்கணும். தேங்காய் நல்லா வணங்கிடுச்சு. இதை நம்ம கலக்கி வச்சிருக்கிற மாவுல கொட்டிக்கலாம். மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம தேங்காயும் வணக்கி இதில் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கிக்கலாம். தேங்காய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம மாவை நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம புடி கொழக்கட்டை பிடிச்சிக்கலாம். நம்ம 4 விரல் இப்படி பதிகிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. நம்ம 4 விரல் மாவுல பதிகிற மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் வறுத்த கடாயிலேயே ஒரு டம்ளர் எண்ணெய் விட்டு, நம்ம தேங்காய் வறுத்த பாத்திரத்திலேயும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை இதில் போட்டு மாவு காய்ச்சிக்கலாம். ராகி மாவு 100 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். அதில் 2 ஸ்பூன் நடக்கலை உடைச்சது போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க பாகை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். பாகை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். பாகு சூடா இருக்கும், அதனால ஸ்பூன் வச்சு கிளறிக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம கை வச்சு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாம் தேவைப்படாது, இதே சரியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியா படைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாமே நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு.
இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையில் இதில் அடுக்கிக்கலாம். இட்லி பாத்திரம் எடுத்து அதில் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையில் இதில் போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு, இதுக்குள்ள வச்சிடலாம். அதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு மீதி இருக்கிற கொழுக்கட்டை இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு, நல்லா பூ மாதிரி வந்துருக்கு. ஏற்கனவே மாவெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி நல்லா கொட்டினதுனால இது 5 நிமிஷம் வந்தால் போதும். இப்போ வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஒவ்வொரு உருண்டையும் தனித்தனியாக தான் இருக்கு. நம்ம எப்படி அதுக்குதான் நம்ம பால் ஊற்றி நல்லா கிளறி போட்டது. இதே மாதிரி ராகி கொழுக்கட்டையும் வேக வச்சுக்கலாம். ராகி கொழுக்கட்டையும் நல்லா வெந்திருக்கு. விதமான கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பாவு காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிறோம், அதை ஊற்றிக்கலாம். நம்ம துருவி வச்சுக்க தேங்காய் துருவல், எள்ளு, ஏலக்காய் பொடி, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்ச உருண்டைய இதுல போட்டுக்கலாம். இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாகு இது எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சணும். அது வரைக்கும் சிம்ல வச்சு கிளறலாம். இடக்கெல்லாம் பொடிச்சு வச்சுருக்கதை உள்ள போட்டுக்கலாம். 2 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம எடுக்கிற மாவு அளவு பொறுத்து. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது மணி கொழுக்கட்டைன்னு சொல்லலாம், மினி கொழுக்கட்டைன்னு சொல்லலாம், மாவு உருண்டைன்னு சொல்லலாம். நம்மளுடைய மினி பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாவு எல்லாத்தையும் இது நல்லா உறிஞ்சிருக்கு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்யுங்க.
அணில் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது மணி கொழுக்கட்டையும் சொல்லலாம், மினி கொழுக்கட்டையும் சொல்லலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொழுக்கட்டையில் செஞ்சு விநாயகருக்கு படைத்து சந்தோஷமாக நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுங்க.